இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா 3 ஸ்டெப்பில் எப்படி ஒரு யூசர் அவர் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கலாம், ஐஃபோன் வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு லேப்டாப் வச்சிருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கலாம். அவங்க வந்து ஒரு வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வைஃபை நெட்வொர்க்கோட பாஸ்வேர்ட் தெரியாது. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்டட் ஆகிருக்கிற எல்லா யூசரையும் இன்டர்நெட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது எப்படி பண்ண போகிறோன்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, என்னோட ஸ்கிரிப்ட் அது என்கிட்ட ப்ரொஃபைலில் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு ஒரு வைஃபை அடாப்டர் வேணும். ஸோ இந்த வைஃபை அடாப்டர் பார்த்தீங்கன்னா பேண்டான்ற ஒரு கம்பெனிலேருந்து வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அடாப்டர்ஸ் இருக்குது. இந்த அடாப்டரால் மானிட்டர் மோடுக்கு ஷிஃப்ட் ஆக முடியும், நார்மல் மோட்லேருந்து மானிட்டர் மோட். ஸோ மானிட்டர் மோட் எதுக்கு மாற்றுவோம்னா, வைஃபை அட்டாக் பண்ணணும், அதுக்கு ஒரு பேக்கெட்டை நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா மானிட்டர் மோடாக மாற்றுவோம். ஸோ இப்போ இந்த பேண்டா அடாப்டர் பார்த்தீங்கன்னா 2.5 GHz வரைக்கும் ஒர்க் பண்ணோம். இதே உங்களுக்கு 5 GHz இல்லைன்னா வந்து அதுக்கும் மேலே உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னா, இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆல்ஃபான்ற ஒரு வைஃபை அடாப்டர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 5 GHz அதுக்கு மேலே இருக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த வைஃபை அடாப்டரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எந்த ஒரு டிலே இல்லாமல் வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி இதை பண்ண போகிறேன்னு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு qmronline GitHub என்டர். இப்போ இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய GitHub ப்ரொஃபைல். ஸோ இதுக்குள்ளே ரெப்போசிட்டரிஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் டூல்ஸ் ஐ யூஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா கோடுன்ற ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கிடைக்குது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஜிப்பாக டவுன்லோட் பண்ணலாம், பட் நான் இந்த URL யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அண்ட் தென் என் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ண போகிறேன் இந்த எல்லா டூல்ஸையும். ஸோ CD ஸ்பேஸ் டெஸ்க்டாப் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், git clone ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி வரல நீங்கள் பேஸ்ட் ஆகிடும். ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ என்டர் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, என் கிட் ரெபாசிட்டரிஸ் என் டெஸ்க்டாப்பில் இப்போ க்ளோன் ஆகிருக்கு. இப்போ நான் LS டைப் பண்ணுறேன். LS என்ன கமெண்ட்னா லிஸ்ட் டேரக்டரி. இதில் வந்து அந்த டேரக்டரிக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி காட்டிடும். இப்போ CD அண்ட் நான் என்னென்னா டூல்ஸ் ஐ யூஸ் என்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் நேவிகேட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா மறுபடியும் நான் LS கொடுக்குறேன் இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் டூல்ஸ் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ மறுபடியும் CD ஸ்பேஸ் பைத்தான் டூல்ஸ், ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா LS tag LA. ஸோ LS tag LA எதுக்குன்னா இந்த லிஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் qmark-wifi-deauth.py பார்த்தோம். இப்போ இந்த வீடியோக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா qmark-wifi-deauth.py. ஓகே, இந்த ஸ்கிரிப்டை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த USB டிவைஸை நான் உள்ளே இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த USB அடாப்டரை நான் என் லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணுறேன். வைஃபை அடாப்டர் உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண போகிறேன். எப்படின்னா sudo python 3 ஸ்பேஸ் qmark-wifi-deauth. இப்போ நீங்கள் டேப் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து sudo பாஸ்வேர்ட் கேட்குது, நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ sudo பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுன்னா, இதில் நீங்கள் எந்த வைஃபை அடாப்டர் செலக்ட் பண்ண போகிறீங்க, இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண போகிற நம்பர் 0. அதுதான் நம்ம வைஃபை அடாப்டர் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நீங்கள் 0 செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு லிஸ்ட் மாதிரி காட்டுது உங்களுக்கு. இந்த வைஃபை அடாப்டருக்கு நியர்பையில் இருக்கிற எல்லா வைஃபை நெட்வொர்க்கும் ஒரு லிஸ்ட் மாதிரி காட்டுது. ஸோ இந்த வீடியோக்கு நம்ம 1+7 ஒரு நெட்வொர்க்கை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ Ctrl+C கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ Ctrl+C கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் Ctrl+C கொடுத்ததுக்கப்புறமா ரெடி டு மேக் அ சாய்ஸ்ன்னு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த வைஃபை நெட்வொர்க்கை அட்டாக் பண்ண போகிறீங்கன்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பர்பஸ்க்கு நான் 1+7 சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ நான் இப்போ கொடுத்ததுக்கப்புறமா 2 டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, என்னோடய வைஃபை அடாப்டர் வந்து அந்த வைஃபை நெட்வொர்க்கு பேக்கெட் இன்ஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுனால என்னோட மெயின் பிசியில் பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் இஸ் கனெக்டட் பட் தேர் இஸ் நோ இன்டர்நெட். இப்போ நான் ஒரு வெப்சைட்டை லோட் பண்ண பார்க்கலாம். இப்போ நான் ஏதோ டைப் பண்ணுறேன், பாருங்கள் எதுவுமே லோட் ஆகலை. இப்போ இந்த அட்டாக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எப்படி க்ளோஸ் பண்ணணுன்னா, ஜஸ்ட் ப்ரெஸ் Ctrl+C. இந்த Ctrl+C பண்ண உடனே இப்போ இந்த அட்டாக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹேக்கிங் கண்டென்ட்டோட உங்களை நான் பார்க்க வரேன்.